सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ सन्नो मित्रः संवरुणः सन्नो भवत्वर्यमा सन्न इन्द्रो बृहस्पतिः सन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यत्सन्तशां ऋषभो विश्वरूपः सन्तोऽप्योऽत्यमृदा सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोत् अमृतस्य देवधारणो भूयासम् शरीरं मे विचर्षणम् जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरिविस्रुवम् ब्रह्मण कोऽसोऽसि मेधया पिहितः सुतं मे गोपाय। ॐ अहं वृक्षस्य रेरिव कीर्तिपृष्ठं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वमृतमस्मि द्रविणहुं सर्चसं सुमेता अमृतोक्षितः इति त्रिसङ्गोर्वेदानुवचनम्। ॐ वाङ्मे मनसि प्रतिष्ठिता मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मयेति एतस्य महानीस्तः श्रुतं मे मा प्रकाशीः अनेनातीतेनाहोरात्रान् सन्ततामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवतु वक्तारम्। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाशभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न
பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர்ததாது. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலத்ரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாமா மா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிராகரணமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்ம தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். பேஜ் நம்பர் 25. எட்டாவதுல கடைசி மந்திரம், ஏழாவது மந்திரம். சய ஏஷா அனிமாம் ஐதாத்மியம் இதகும் சர்வம் தது சத்யம் சக ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ இதி இதி பூய ஏவ மா பகவான் விஜ்ஞாபயத்து விதி ததா சோம்ய இதி ஹோவாச்ச. முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். என்ன? தத்துவமசி, மகா வாக்கியம். இவ்வளோ நாள் மகா வாக்கியத்தை பத்தி பேசிட்டே வந்த நாம இப்போ மகா வாக்கியம் இப்போ நேரா வந்துட்டோம். அதுவே சந்தோஷமான விஷயம். இப்ப இந்த வாக்கியம் உண்மையா பொய்யா? இந்த வாக்கியம் உண்மையா பொய்யா? தது துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய். எதுவாக? அந்த சத்து பிரம்மனாகவே இருக்கிறாய். இது உண்மையா பொய்யா? இல்லையா? இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது என்னுடைய அனுபவத்துல அது உண்மை இல்லை. சாஸ்திரம் சொல்றது அது உண்மை அப்படின்றது. சாஸ்திரம் சொல்றது உண்மையா? என்னுடைய சொந்த அனுபவம் உண்மையா? என்னுடைய அனுபவம் தான் உண்மைன்னு சொன்ன எடுத்துட்டா சாஸ்திரம் பொய்யாயிடும். சாஸ்திரம் சொல்றதை எடுத்துட்டா என்னுடைய அனுபவம் பொய்யாயிடும். எதை டிஸ்மிஸ் பண்றது? இப்போ குரூஷியல் கொஸ்டின். என்னோட சொந்த அனுபவத்தை நான் நீக்கிறதா இல்ல கண்ணுக்கு தெரியாத சாஸ்திரம் சொல்றதை எடுத்துக்கிறதா? புரியுறது? இப்போ நம்மளுடைய அனுபவம் முக்கியமா இல்ல பிரமாணம் முக்கியமா? அனுபவம் முக்கியமா பிரமாணம் முக்கியமா? இது ரெண்டுத்துக்கு அறிவியல புரிஞ்சுக்கிட்டா என்னுடைய அனுபவம் பொய்யாகலாம், பிரமாணம் பொய்யாகாது. ஓகே, இது கலர்னா இது ரெண்டு கலர் தான் காட்டும் பிரமாணம். ஓகே, அதனால வஸ்து தந்திரம். ஓகே, அதனால பிரமாணம்ன்றது வஸ்து தந்திரம். அது இருக்கிறது இருக்கிற மாதிரி காட்டும். ஓகே, அதனால இங்க நான் தான் அதை தான் எடுத்துக்கணும். therefore உபனிஷத்து பிரமாணம், என்னுடைய அனுபவம் பிரமாணம் ஆகாது. இது ஒரு பெரிய டிஸ்கவரி, ரொம்ப முக்கியமான டிஸ்கவரி. இந்த உலகத்திலிருந்து நீ பிரிஞ்சு மைனாரிட்டி ஆயிடுவ இந்த ஒரு விஷயத்தினால. தான். அதனால இங்க என்ன சொல்றது? சத் மூலாக சத் ஆயதனக சத் பிரதிஷ்டா இமா சர்வா பிரஜாகா. இது என்டையர் சர்வம், அனைத்தும் பிரபஞ்சத்தை சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாகிய அந்த சத் பிரம்மன் அகம். நாட் ஆர்டினரி சத்து. ஓகே, டோட்டல் சத். இருக்கிறது இருப்பு இருக்க அந்த சத்து பிரம்மன் தான் நான். ஓகே, அப்போ அந்த சஜாத்திய விசாத்திய ஸ்வகத பேத ரகித அந்த பிரம்மன் தத்துவமசி துவமசி. சக ஆத்மா சக விக்ஞேய சா காஷ்டா
சா பராகதிகி. உபனிஷத்து மேல உபனிஷத்து சொல்றது அதுதான் உன்னுடைய லட்சியமா இருக்கணும், அதுதான் உன்னுடைய குறிக்கோளா இருக்கணும், அதுதான் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கணும், அதுதான் முக்கியம், அதுதான் அத்வைத்தம், அதுதான் ஆத்மா, அதுதான் பிரம்மன் அப்படி சொல்றது. அதனால முடிவான இடம், முடிந்த இடம் எது, அதுதான் அப்படி சொல்றது. அப்போ குருவனுடைய கட்டளை ஏற்று இந்த ஸ்வேதகேது 100% ஃபாலோ பண்ணி 15 நாள் பட்டினி போட்டார். எந்த விஷயத்துக்கு? எந்த ஒரு விஷயத்துக்கு? மனசு புரிஞ்சுக்கிறதுக்கு. மனசு புரிஞ்சுக்கிறதுக்கு 15 நாள் தேவைப்படுறது. அப்போ இந்த சத்து பிரம்மனை புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை நாள் பட்டினி போட்டா சரிப்பட்டு இருக்கும்? வாழ்நாள் முழுக்க பட்டினி போடுறது. அப்படிதான் அனுஷ்டானம் இருக்கணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மனசு புரிஞ்சுக்கிறதுக்கு, அல்பம் ஜட மனசு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இத்தனை கஷ்டப்படணும்னா அந்த மனசுக்கும் ஆதாரமா இருக்குது அந்த அதிஷ்டானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை இருக்கணும்? நீ என்னெல்லாம் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கியோ அதெல்லாம் மித்தியான்னு டிஸ்மிஸ் பண்ணணும். எது உனக்கு புரியலையோ அதை புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நாம இங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு என்னுடைய ஃபுல் டைம் லைஃப், என்னுடைய ஃபுல் டைம் இதுதான் பிரதானமா இருக்கணும், வாழ்க்கையினுடைய முக்கிய அங்கமா இருக்கணும். ஓகே, அப்ப என்னுடைய வாழ்க்கையை இதற்கு ஒப்படைத்தால் இது சரிப்பட்டு வரும் போல தோன்றது. புரியுதா? அப்படி இப்போ சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய சிரவணம் கூறியா, எல்லாத்தையும் ஒப்படைச்சுட்டு நான் என்னுடைய இதே வேலையா சிரவணம் குறியா அப்படி பண்ணினாதான் முடியும். ஓகே, அப்போ சுவாமி அப்படின்னா யுத்தஸ்வ கர்ம குரு மை சர்வாணி நீத்தம் குரு இப்படிலாம் சொல்லி இருக்கிறத சோமிய, நீ உன்னுடைய கர்மத்தை செய் அப்படிலாம் சொல்லிருக்க. அப்ப வீடு, அலுவலகம், சமுதாயம் எல்லாவற்றிலும் அந்த ஞானத்தையே தேடு அப்படின்னு அர்த்தம். நீ எங்கெல்லாம் இருக்கியோ அந்த இடத்துல இந்த ஞானத்தையே தேடணும். அப்படின்னு அர்த்தம். இந்த தத்துவமுசி புரிய எனக்கு புரிந்தா நீ செய்யற ஒவ்வொரு விஷயமும் இது லட்சியம் ஆயிடுச்சுன்னா எந்த காரியம் நான் பண்ணினாலும் அதுல இந்த லட்சியத்தை தான் நான் தேடுவேன். ஓகே, இந்த நோக்கத்தோடு செய்வேன். அப்ப இந்த மந்திரத்தை புரிஞ்சுக்கிறதுனால நான் என்னுடைய காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸ்லயும் இந்த சத்து பிரம்மன் அகம் சொல்லிருக்க அது உண்மையா பொய்யா? ஒரு விஷயம் நமக்குள்ளர சர்ச்சையாயிடுச்சுன்னா எப்படி தூங்க முடியும்? எப்படி உறங்க முடியும்? எதுக்காக போக முடியும்? அப்ப எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலையும் இதைத்தான் தேட வேண்டியிருக்கும். அப்படி எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் இதை தேட வேண்டிய அவசியம் வந்துட்டுனா நம்ம வாழ்க்கை அதுதான் பிரதானமாயிடும். மீதி அல்ப விஷயங்கள்லாம் செகண்டரி ஆயிடும். புரியறதா? இதுதான் பிரதானம்னா மற்றதெல்லாம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா கூட உலகத்துல அதுக்கு சத்தியம் இருக்கும், எனக்கு அதுல இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. புரியுறதா? அவன் வேணா உனக்கு வேணா இது சொல்லுவாங்க, திட்டுவாங்க. ஓகே, உனக்கு பொறுப்பே போயிடுச்சு. அவனுக்கு தெரியாது நம்மளுடைய அவஸ்தை. புரியல? அப்போ என்னுடைய வீட்டுல, என்னுடைய அலுவலகத்துல, என்னுடைய சமுதாயத்துல நான் இந்த ஒரே கருத்தோடு தேடிட்டு போறேன். எல்லாத்திலையும் அதை கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்ணினா இந்த தத்துவமசி வாக்கியம் சாத்தியமாகிறதுக்கான கூறுகள் இருக்கிறது. அப்படி அந்த சத்து எப்படிப்பட்டது அப்படின்றத இந்த ஸ்வேதகேதுக்கு குருவானவர் சொல்லிக் கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட சத்து? அங்கே சில லட்சணம் ஆரம்பத்திலே பார்த்தோம். மீண்டும் இவர் சில லட்சணம் சொல்லி அந்த சத்து பிரம்மன் துவமசி அப்படின்றது சொல்றாரு. என்ன சொல்றாரு மந்திரத்துல அப்படின்னா, ஏ ஸ்வேதகேது, ஸ்வேதகேது அப்படின்னா ஸ்வேதகேது அழைக்கிறாரு. இங்க பாரு. ஓகே, இங்க ஸ்வேதகேது சோமிய 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 சொன்ன ஸ்வேதகேது அப்படி கூப்பிடுறாரு. கவனி, சய ஏஷகா, சய ஏஷகா, சக யக ஏஷகா, சக அந்த, யக எந்த, ஏஷகா இந்த, சக அந்த, யக எந்த, ஏஷகா இந்த, அந்த எந்த இந்த தத்துவமோ அது அனிமா. அனிமான அனிமா கொடுக்கறது இல்ல, சூக்ஷ்மம். அனிமா என்ன அர்த்தம்? சூக்ஷ்மம். therefore அனிமா is equal to சூக்ஷ்மம்.
அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது? சூக்ஷ்மம். ஓகே, சய ஏஷ அனிமா. இது ஃபர்ஸ்ட் வாக்கியம். சின்ன சின்ன வாக்கியமா அதை பிரீஃப் பண்றோம். ஆச்சாரியர் என்ன சொன்னாரோ அதை நம்ம தனித்தனியா. அந்த எந்த இந்த தத்துவமோ அது சூக்ஷ்மம். ஓகே, அதனால அப்பேற்பட்டது அது. நெக்ஸ்ட் வாக்கியம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வாக்கியம் சென்டென்ஸ் கொண்டு வருது. இதம் சர்வம் ஐதாத்மியம். இதம் சர்வம் ஐதாத்மியம். ஓகே, அப்ப ஐதாத்மியம் அப்படின்னா இதையே சாரமாக கொண்டுள்ளது. இப்ப இதம் சர்வம்னா இவை அனைத்தும் இதையே சாரமாக கொண்டுள்ளது. இவை அனைத்தும் இதையே சாரமாக கொண்டுள்ளது அப்படின்னு என்ன அர்த்தம்? இவை அனைத்தும் பிரம்மத்தையே சாரமாக கொண்டுள்ளது, சக்தியே சாரமாக கொண்டுள்ளது. அப்படி இது ஒரு புல் ஸ்டாப். நெக்ஸ்ட் ஃபர்தர் டெவலப்மெண்ட். மூணாவது, தது சத்தியம். தது மீன்ஸ் பிரம்மன், சத்து. அந்த சத்து சத்தியம். சத்யேவ சத்தியம், அதுதான் சத்தியம். சத்யேவ சத்தியம். சக ஆத்மா, அது எப்படிப்பட்டது? அதுவே ஆத்மா. அப்படி இருக்கு. ஓகே, அதுவே ஆத்மா, சக ஆத்மா. தத்துவமசி. தத்துவமசியில் இருக்க தொம், அந்த தொம்பதம் தத்து. ஓகே, அப்ப தது சூக்ஷ்மம், தது ஐதாத்மியம், தது சத்தியம், தது ஆத்மா, தது தொம். அப்ப இந்த பொருளை நம்ம பார்த்தாகணும், தெரிஞ்சிட்டு ஆகணும். ஓகே, அதனால இப்படி அப்படி இப்படி சொல்லிட்டாருன்னா இதுல இருந்து வழக்கம் தேவைத்தானப்படுறது. இப்ப இவனுடைய சுயத்த கேதுனுடைய நியாயமான கேள்வி இது. புரியுதா? அந்த எந்த இந்த தத்துவமோ அது சூக்ஷ்மம், இவை அனைத்தும் அந்த சத் பிரம்மனையே சாரமாக கொண்டுள்ளது. அதுவே சத்தியம், அதுவே ஆத்மா, அதுவே நீ. ஏ குருநாதா, பூய ஏவ, மீண்டும் மா எனக்கு, பகவான் ஏ பகவகா விஜ்ஞாபயத்து, உபதேசியுங்கள் இதி கேட்டான். அப்போ ஏ பகவன் மா பூய ஏவ விஜ்ஞாபயத்து, பிளீஸ் ஏ பகவன் எனக்கு மீண்டும் உபதேசிங்கள். புரியல, நீங்க சொன்ன வார்த்தை சில வேர்ட்ஸ் மாத்திரம் என் காதுல விழுந்திருக்கு, சப்தங்கள் விழுந்திருக்கு, அர்த்தமாகலை. அதனால புரியுற மாதிரி சொல்லுங்க. எஸ் ஸ்ரேயா ஸ்யாத் நிச்சித்தம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். நான் உங்களை சரணடைந்து விட்டேன், எனக்கு தயவு செய்து சொல்லுங்கள், உபதேசங்கள். அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அந்யத்ர அஸ்மாத் கிருத அக்ருத்தாத் அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச எது தது பஷ்யசி தத்வதா. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அதை எனக்கு கூறுங்கள். தது வத, அதை கூறுங்கள். அது போல இவன் கேட்கிறான், ஏ பகவன் மா பூய ஏவ விஜ்ஞாபயத்து, எனக்கு மீண்டும் உபதேசிங்கள். அப்ப குருநாதர் என்ன சொல்றாரு? இது குருவுக்கு இருக்கிற விஷயம், கட்டளை. எப்பெல்லாம் சிஷ்யன் கேள்வி கேட்கிறானோ அப்ப பதில் சொல்லியாகணும். என்ன பதில்? எதை பத்தினது? மிளகு பொங்கல் சிறந்ததா அல்லது வெண்பொங்கல் சிறந்ததா, சக்கரை பொங்கல் சிறந்தா, அந்த பட்டிமன்றத்துக்கு பதில் கிடையாது. அதுக்கு வேற எல்லாம் ஆள் இருக்கு. ஓகே, நான் பிரம்மனா இல்லையா, ஜடமா சைத்தன்யமா, அதுக்கு பதில். புரியுதா? எந்த கேள்வி யாருக்கிட்ட கேட்கணுமோ அந்த பதில். புரியுறதா? அதுதான் கரெக்ட். ததா சோம்ய இதிக உவாச்ச, உனக்கு புரியுற மாதிரி நீ உனக்கு புரிந்து கொள்ற வரை நான் கூறுகிறேன். புரிந்து கொள்ற வரை நான் சொல்ல மாட்டேன், நீ கேட்கிற வரை நான் கூறுகிறேன். புரியுதா? அப்போ நீ புரியுற வரை நீ கேள்வி கேட்கணும். புரியுறதா? இதுதான் இப்ப சத்தோட விளக்கம் நமக்கு வரணும். என்ன விளக்கம் வரணும்? சூக்ஷ்மம், ஐதாத்மியம், அதுக்கப்புறம் ஆத்மா, தும். ஓகே, அதுக்கப்புறம் சத்தியம். இதெல்லாம் விளக்கம் சொல்லி ஆகணும். புரியுதா? அப்பதான் இதனுடைய பொருள் நமக்கு உள்ளர போகிறதுக்கு முடியும். ஃபர்ஸ்ட் இந்த சத் பிரம்மன் இந்த சாந்தோக்கியத்துல பியூட்டிஃபுல்லா கொண்டு வரும். எடுத்தோடனே என்னது? சத்தேவ இதமக்ர ஆசி. நகைகள் வருவதற்கு முன்னாடி இவைகள் தங்கம் மாத்திரமே இருந்தது. தேர்ஃபோர் நகைகள் தங்கம். என்ன புரியுறதில்ல? நகை வருவதற்கு முன்னாடி தங்கம் மாத்திரமே இருந்தது, அதனால இந்த நகைகள் அனைத்தும் தங்கம். கரெக்ட். இது பானைகள்லாம் வருவதற்கு முன்னாடி இது என்னவாக இருந்தது? களிமண்ணாக இருந்தது. அதனால இப்பொழுது பார்க்கின்ற களிமண் தங்கம்.
therefore சத்தேவ இதமக்ர ஆசீத். இந்த ஹோல் சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடி சத்தேவ சத்து மாத்திரம் இருந்தது. therefore இப்பொழுது இருக்கிறதும் சத்து தான். அதனால என்ன? ஏகமேவ அத்விதீயம் சத். அது ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. அப்ப மீதி எல்லாம் மிருத்திகா ஏவ சத்தியம், விகாரோ நாமதேயம் வாச்சாரம்பணம் சொல்லி. அப்ப சத்த இன்ட்ரோடக்ஷன் பண்ண. ஏன் இந்த சத்த சொன்னாரு? அதுக்கு முன்னாடி உள்ள பேராகிராஃப்ல எந்த ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும். அப்போ ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் பவதி, பிரம்ம விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் பவதி. therefore சத்த பத்தி சொல்லி ஆகணும். அப்போ அதனுடைய லட்சணம் ஏகமேவ அத்விதீயம், சச்சாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகீத பிரம்மன். அது எந்த விதமான வேற்றுமைகள் அற்றது, பேதமற்றது. அப்படி சொல்லும் போது ஜகத்து, ஜீவா, இந்த ஈஸ்வரா, இந்த மூணுத்துமே நீக்கி ஆகணும். அப்ப இருக்கிறது சத்து மாத்திரம்தான் இருக்கிறது. அதனால அது என்ன சொல்லிடுச்சு? காரிய காரண விலட்சணம் சத்து, மூல காரணம் சத்து. அப்படி சொல்லி இந்த சத்து ஐக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே ஏத, நான் இப்படி நினைத்து படைத்தது, பலவாக ஆகுவேன் அப்படி படைத்தது. அப்படி சொல்லி அந்த சத்து தேஜஸ் தத்துவமாகவும் ஆபஸ் தத்துவமாகவும் பிருத்திவி தத்துவமாகவும் வெளிவந்தது. சூக்ஷ்ம பூதமாக வந்து அதுக்கப்புறம் ஸ்தூல பிரபஞ்சமாயி ஸ்தூல சரீரங்களாயி அப்புறம் ஜீவனாக வடிவெடுத்தது. அந்த சத் பிரம்மனே என்டையர் பிரபஞ்சமாக வெளிவந்தது. அப்படி சொன்ன, அப்படி உற்பத்தியாச்சு இந்த உபநிஷத்து. அதுக்கப்புறம் என்ன மெதுவா சொல்லிட்டு, அக்னேகே அக்னித்வம் அபாக, அக்னியில் உள்ள அக்னி தத்துவம் கிடையாது அப்படி டிஸ்மிஸ் பண்ணு. சந்திரனில் உள்ளது சந்திரனில் உள்ளது இல்ல, அது சூக்ஷ்ம பூதத்தை சேர்ந்தது. அப்போ எந்த காரியம் இருக்கோ முதல் ஸ்டெப் காரியம் காரணத்தை சார்ந்தது. அப்படி சொல்லி நிஷேதம் செய்யப்பட்டது. எந்த சிருஷ்டி படைச்சி பலவாகுவேன்னு சொல்லி திருப்பி என்ன பண்ணிடுச்சு? அத்தியாரோபம் அபவாதம். சிம்பிள். அப்ப சிருஷ்டியெல்லாம் படைச்சி சிருஷ்டியெல்லாம் நீக்கிடுது. ஓகே, இருக்குது சத் பிரம்மன் மாத்திரமே அப்படி சொல்றது. அதுக்கப்புறம் என்ன? ஜீவன் பத்தி சொல்லுச்சு. ரெண்டு பிரபஞ்சம் தான். ஒன்னு போக்திரு பிரபஞ்சம், இன்னொன்னு போக்கிய பிரபஞ்சம். சேதன வஸ்து அச்சேதன வஸ்து, கான்சியஸ் அண்ட் மேட்டர், அவ்வளவுதான், ரெண்டு தான். அப்போ இந்த ஜட வஸ்து எல்லாம் படைச்சு அந்த ஜட வஸ்து இல்ல, அது காரணம் திருப்பி மூல காரணத்துக்கு போயிடுச்சு. அப்படி ஜீவனுக்கு எப்படி வந்தது? ஜீவன் கிட்ட வரும்போது ஜீவ விசாரம் ஸ்வபதி. ஓகே, அந்த எப்படிப்பட்டது அந்த ஜீவன்? அனேன ஜீவேன ஆத்மனஹ அனுப்பிரவிஷ்ய, அந்த ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் கொடுத்த அந்த ஜீவனுக்குள்ள சிதாபாச ரூபமாக அந்த சத்து பிரம்மனே உள்ளே நுழைந்தது. அந்த சத்து பிரம்மனே சிதாபாசனாக நுழைந்தது ஜீவ சிருஷ்டி. அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுச்சு? சதா சோம்ய சம்பன்ன பவதி சொபதி. சொபத்தின தூங்குகிறவன், உறங்குபவன் எங்கு போய் முடிவெடுகிறான்? அவன் சத்து பிரம்மத்தையே அடைகிறான். சம்பன்னக பவதி. ஓகே, அவன் அந்த பிரம்மத்தையே சேருகிறான் அப்படி சொல்லுச்சு. அது மாத்திரம் கடைசியா இப்ப பார்த்தது நம்ம அந்த சத் பிரம்மனே மரணத்திலும் அவன் போய் சேருகின்ற இடம் இது. உறக்கத்துல மாத்திரல, மரணத்திலும் அவன் போய் சேருகின்ற இடம் இது சத் பிரம்மன். அத வரிசையா நேத்திக்கு பார்த்தோம். வாக் மனசி சம்பத்தியதே, வாக்கானது மனசுல ஒடுங்கப்படுகிறது. மனஹா பிராணா பிராணனில் ஒடுங்கப்படுகிறது. பிராணன் எதில் ஒடுங்கப்படுகிறது? தேஜகா. பிராணன் தேஜகா. தேஜகா அவர்கள் தேஜகா நாட் டெத், இன்னும் லைவா இருக்கிறார். இல்லாட்டி அந்த ஆப்பிரிக்கால இருந்த பாடி மாதிரி ஆயிடும். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து டெட் பாடி சொல்லி 20 நாள் கொண்டு போய் எல்லா மார்ச்சுரியில கொண்டு போய் வச்சுட்டான். 20 நாள் கழிச்சு டோர் தட்டப்படுறது. எதுல இருந்து? அரண்டு போய் டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் போய் அப்புறம் அந்த ஏதோ பூதம் வந்து சொல்லி கன் எல்லாம் வச்சுட்டு ஷூட் பண்றதுக்கு என்னையா உள்ள வச்சுங்க. அவன் வந்து சாகாம இருந்திருக்கான் பாரு. எப்பா இவ்வளத்தையும் பார்த்த பிறகு
ஹார்ட் அட்டாக் ஆகி செகண்ட் டன் செத்து போயிருப்பான், யாருக்கு தெரிஞ்சிருக்காது. உறுதியா இருந்திருக்கான், வெளியில வந்துட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கண்டனம் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த உபநிஷத் படிக்காதது உள்ள கோளாறு. வெறும் மெடிக்கல் சயின்ஸ் மாத்திரம் போறாரு. தேஜகா இருக்கிற வரைக்கும் அவரை மார்க்ஷீட்ல போடக்கூடாது, ஹாஸ்பிட்டல் ஐசி வார்ட்லயே வச்சிருந்து இருக்கணும். அர்த்தாவதுல அப்போ சத்து இந்த தேஜகா பரஸ்யாம் தேவதாயாம், அந்த தேஜகா பரபிரம்மத்துக்கிட்ட அடைகிறது. எப்படி நைசா சிதாபாச ரூபத்துல நுழைஞ்சதோ திருப்பி ஒன்னொன்னா வெளியே எடுத்து இது காரணம், இது காரியம், இது காரணம், இது காரியம் சொல்லி சத் பிரம்மன் கிட்ட காரணத்துல ஒன்னு அந்த ரூட்ல வந்தேன்னா சத் பிரம்மன், இந்த ரூட்ல வந்தாலும் சத் பிரம்மன். எதுக்கு இப்படி போயிட்டு சொல்லிட்டு திருப்பி போவானே? ஏன் அப்படின்னா நோன் டு அன்னோன். நீ இப்போ ஜீவனா இருந்திருக்கே, அந்த ஜீவன்ல இருந்து சிருஷ்டில இருந்து சொல்லி அந்த சிருஷ்டி எப்படி வந்தது சொல்லி அந்த சிருஷ்டி எப்படி இல்லைன்றது சொல்லணும். அப்ப இருக்கிறது ஏகமேவ அத்விதீயம், அந்த பிரம்மன் மாத்திரம் தான் இருக்கிறது அப்படி சொல்லணும். சரி, இமா சர்வாக பிரஜாக சத் மூலாக சத் ஆயத்தனாக சத் பிரதிஷ்டா, இந்த ஹோல் பிரபஞ்சம் முழுக்கும் படைத்து அனைத்தும் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் சத் பிரம்ம. அப்பேற்பட்ட சத்து புரியுதோ எவ்வளவு பெரிய வெயிட்டான விஷயம்ன்றது. அந்த சத்து தான் நீ சித்து அப்படின்றத சொல்றது. அந்த சத்துக்கு இந்த உபநிஷத்துக்கு இன்னும் இது தாங்கல, அது இன்னும் லட்சணம் சொல்றது. ஏற்கனவே நம்ம சில லட்சணம் பார்த்தோங்க. ஓகே, முதல்ல ஆரம்பத்துல அது நிர்குணம், நிர்விசேஷம், சர்வகதா, அப்படி சங்கராச்சாரிய சிலதெல்லாம் உதாரணம் கொடுத்திருந்தார். அதை வேற நம்ம படிச்சு முடிச்சோம். இங்க உபநிஷத்து சிலது கொடுக்கிறது. அது என்ன? சக யக ஏஷகா அனிமா, ஃபர்ஸ்ட் வாக்கியம். ஓகே, அந்த எந்த இந்த தத்துவமோ அது சூக்ஷ்மம். சூக்ஷ்மம். ஏன் பிரம்மத்தை தெரிஞ்சிக்க முடியல? அந்த பிரம்மனை எங்க இருக்கிறான் காட்டு. மண்டு காட்ட முடியாது, அது நீயாக இருக்கிறாய். ஏஷகா சர்வேஷு பூதேஷு ஆத்மா ந பிரகாஷ்யதே, அந்த ஆத்மாவை பிரகாசிக்க முடியாது, அதை கண்டுபிடிக்க முடியாது. வை? பிகாஸ் திருஷ்யத்து அக்ரியா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்ம தர்ஷபிகி, பார்க்கவே முடியாதா? பார்க்க முடியும். அக்ரியா புத்தி சூக்ஷ்மயா சூக்ஷ்ம தர்ஷிபிகி, சுசூக்ஷ்ம புத்தி வேணும். ஏன்னா அந்த வஸ்து சுசூக்ஷ்மம். அப்ப சூக்ஷ்மம்னா என்ன சுவாமி? எது சூக்ஷ்மம்? சூக்ஷ்மம் ரிலேட்டிவ் வேர்ட். ஓகே, ரிலேட்டிவ் வேர்டுனா சோ இந்த பூ விட இந்த பூ பெருசு, தேர்ஃபோர் இது ஸ்தூலம், இது சூக்ஷ்மம். பெரியதை விட சின்னது சொல்லும் போது அது சூக்ஷ்மம். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், சின்னது ஆக ஆக அதுக்கு பேரு சூக்ஷ்மம். எது பார்க்கிறோமோ திருஷ்யமோ அதுக்கு பேரு ஸ்தூலம், பார்க்க முடியாததுக்கு இருக்க அதுக்கு பேரு சூக்ஷ்மம். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம், எது ஒன்று சட்டில்டு ஆகிறதோ அதை வியாபிக்கத்தன்மை இருக்கிறதோ அதுக்கு பேரு சூக்ஷ்மம். இப்ப பனிக்கட்டி இருக்குன்னு வச்சுக்கோ, அது ஒரு இடத்துல இருக்கும், அதனுடைய வியாபகத்தன்மை ஏரியா சும்மா ஸ்மால் ஏரியா. அதுவே ஜலமாகும்போது அதை விட பெருசாகும், சூக்ஷ்மம். பனிக்கட்டி ஜலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த நீர் சூக்ஷ்மம். அதே ஜலம் கொதிக்க வச்ச ஆவி ஆகும் போது அந்த ஆவி அதிசூக்ஷ்மம். Therefore, சூக்ஷ்மம் என்றது மரம் என்றது ஸ்தூலம், விதை என்றது சூக்ஷ்மம். ஒரு பொருள் சட்டில்டு ஆகிறது அதுக்கு பேர் சூக்ஷ்மம். ஓகே, அப்ப ஸ்தூலம் சூக்ஷ்மம். இப்ப ஃபேன் ஸ்தூலம், கரண்ட் சூக்ஷ்மம். ஓகே, அப்ப சூக்ஷ்மம்ன்றது நுட்பமானது, நுண்ணியமானது, நம்ம பார்த்து அனுபவிக்க முடியாதது. ஓகே, இது ஸ்தூலம் சூக்ஷ்மம். ஓகே, இது அப்ப சூக்ஷ்மம் சொன்னா எதை விட எது சூக்ஷ்மம் அப்படி சொல்லி ஆகணும். ஓகே, இப்ப பூமி இருக்கு, இந்த பூமியை விட பெருசு எது? இந்த சந்திரனை விட பூமி பெருசு, பூமியை விட சூரியன் பெருசு. ஓகே ஓகே, அப்போ இந்த பூமி கம்பேர் பண்ணும்போது சந்திரன் சூக்ஷ்மம், சூரியனை கம்பேர் பண்ணும்போது பூமி சின்னது. அப்ப இது பெருசு சின்னது பெருசு சின்னதுல போறது. அப்போ நம்முடைய மனசுக்குள்ள சாதாரணமான விஷயம். ஓகே, இது இப்ப மனசு இருக்க அது சூக்ஷ்மம்.
இந்த ஸ்தூல இதுக்கு பேரே ஸ்தூல சரீரம். ஏன்னா பார்த்து அனுபவிக்க கூடியது இது ஸ்தூலம். நம்முடைய மைண்ட் எப்படிப்பட்டது? அது சூக்ஷ்மம். அதனால இது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். காரண சரீரம் இருக்கிறது அது அதிசூக்ஷ்மம். அதனால காரண சரீரத்தை எனக்கு புரியலையே அப்படி சொன்னா அது கரெக்ட், புரியலேன்றது புரிஞ்சுதுன்னா அது கரெக்ட் அப்படின்னு வேற சொல்லிட்டோம். ஏன்? சூக்ஷ்மமே தகராறு. அது காரண சரீரம், அது சூக்ஷ்மம். புரியுதா? அது எவ்வளவு விளக்கி சொன்னாலும் கிராஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நமக்கு சூக்ஷ்ம புத்தி தேவைப்படுறது. நம்முடைய விஷயத்துல எல்லாத்தையுமே ஸ்தூல புத்தியில ஆராய்ச்சி பண்ணி அந்த சூக்ஷ்மமான வஸ்துவை ஸ்தூல புத்தியில கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். வெற்றிகரமா அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா சூக்ஷ்ம புத்தி வர தேவைப்படுது. ஓகே, அதனால சோ இதுல இருக்கிறது சூக்ஷ்மம். சூக்ஷ்மம்னு இந்த சூக்ஷ்மம் இருக்க கேவல சூக்ஷ்மம், நாட் கம்பேரிட்டிவ் சூக்ஷ்மம். கம்பேரிட்டிவ் சூக்ஷ்மம், ரிலேட்டிவ் சூக்ஷ்மம், ஒன்னத்தை விட ஒன்ன டிஸ்மிஸ் பண்ண முடியும். இது எப்படிப்பட்ட சூக்ஷ்மம்? கேவல சூக்ஷ்மம். கேவல சூக்ஷ்மம் என்ன? அது அனோகோ, இது மகத்தோ மகியான், அனோகோ அணியான். பெருசுக்கு பெருசு, சின்னதுக்கு சின்னது. தேர்ஃபோர் அது பெருசும் இல்ல, அது சின்னதும் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது இருக்கிறது ஒண்ணுதான் இருக்கிறது, அனந்தம். ஓகே, இன்ஃபினிட், அது சூக்ஷ்மம். ஓகே, அப்போ அனிமா கஸ்மாத், அந்த சூக்ஷ்மம் என்பது எதை வச்சு சொல்றோம், எப்படி சொல்றோம், ஏன் சூக்ஷ்மத்துன்னு சொல்றோம் அப்படின்றது நமக்கு புரியும். இப்ப சொன்னதுல என்ன சுவாமி? இன்ட்ரோடக்ஷன். சூக்ஷ்மம் அதுக்கு சில காரணங்கள், சில இது நம்ம உதாரணம் பார்த்தா புரியும். ஓகே, ஏக்கமேவ அத்விதீயம் சத்து. ஓகே, ஏ அது நிர்குணத்துவத்வாத். நிர்குணத்துவாத். இப்ப பூமிக்கு 5 குணங்கள் இருக்கு, அதனால அனுபவிக்க முடியாது. ஓகே, குணங்கள் குறைய குறைய ஒன்று சூக்ஷ்மமாகும். அதனால பிருத்தியை விட ஜலம் சூக்ஷ்மம், ஜலத்தை விட அக்னி சூக்ஷ்மம், அக்னியை விட வாயு சூக்ஷ்மம், வாயு விட ஆகாசம் அது சூக்ஷ்மம். ஆகாசத்தை தொட முடியாது, பார்க்க முடியாது, நுகர முடியாது. உன்னுடைய இந்திரியங்கள்னால அதை அனுபவிக்க முடியாது ஆகாசத்தை. புரியல? ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு குணம் இருக்கு. இந்த பானை இருக்கிறது ஸ்தூலம், இதை தொட முடியும், நுகர முடியும், பார்க்க முடியும். ஏன்னா ஸ்தூலம். சூக்ஷ்மம், ஆகாசமே சூக்ஷ்மம், அத முடியாது. அந்த ஆகாசத்துக்கும் ஒரு குணம், அந்த ஒரு குணமும் இல்லாதது எது? ஏதஸ்மாத் ஆத்மனஹ ஆகாச சம்பூவஹா. புரியுது இப்போ? அப்போ அந்த ஆத்ம சைத்தன்யம், அந்த பிரம்ம சத்து நிர்குணம். அதனால அது சூக்ஷ்மம். அந்த பிரம்மன் சூக்ஷ்மம். இது ஃபர்ஸ்ட் காரணம். செகண்ட் காரணம் என்ன? அவ்யக்தத்வாத். இந்த முதல் காரணம் தான் ரிலேட்டிவ், ரொம்ப முக்கியமானது. மீதெல்லாம் அதனுடைய டெவலப்மெண்ட். ஓகே, அவ்யக்தத்வாத். எது ஒன்று வியக்தத்துக்கு வந்திருக்கிறதோ, வெளி வந்து இருக்கிறதோ அது ஸ்தூலம். எது ஒன்று வெளியில வரலையோ அதுக்கு பேரு சூக்ஷ்மம். ஓகே, அவ்யக்தத்வாத். ஓகே, அப்போ இந்திரிய மன அகோச்சரம் சூக்ஷ்மம். இந்திரியத்துக்கும் மனசுக்கும் அது பொருளாக இல்லாதது எதுவோ அது சூக்ஷ்மம். ஏ அவ்யக்தத்வாத், அது வெளியில வரலையே, அதனால. சோ இது இரண்டாவது விஷயம், காரணம் சூக்ஷ்மத்துவம். மூணாவது என்ன? ஆத்மத்துவாத் அல்லது அவிஷயத்துவாத். ஆத்மத்துவாத் அல்லது அவிஷயத்துவாத். அந்த பொருள் நானாக இருக்கிறதுனால அது சூக்ஷ்மம். இல்ல அது ஆப்ஜெக்டிவை பண்ண முடியாது, அதனால சூக்ஷ்மம். அது ஒரு பொருளாக பார்க்க முடியாது, அது ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்க முடியாது. ஐ ஆம் த சப்ஜெக்ட். திருஷ்யம் ஸ்தூலம், அந்த திருக்கு இருக்கானே அது சூக்ஷ்மம். ஓகே, எந்த ஒன்று விஷயம் அருகில் வர வர அது சூக்ஷ்மம். நமக்கு கிட்டக்க வர வர நன்னா பார்க்க முடியும்னு சொல்லுவான். ஆனா எந்த ஒன்று அருகில், ரொம்ப அருகில் இருக்கிறதோ அது சூக்ஷ்மம். எனக்கு வெளியில இருக்கிறத பார்க்க முடியும், இந்த கேட்டை பார்க்க முடியும், டேபிள பார்க்க முடியும், என்னுடைய உடம்ப குனிஞ்சு ஓரளவு பார்க்க முடியும். என் கண்ணை, மனசுக்கு அருகாமல் இருக்க அந்த ஆத்மத்துவம், அகம் நானே பார்க்கிறது கஷ்டம். ஓகே,
அப்ப நானே அறிவாக இருந்து அதை பார்க்கிறது கஷ்டம். அதனால சோ இது ஒரு விஷயம். அகம் ஆத்மத்துவாத், நானாகவே அது இருக்கிறதுனால அதிசூக்ஷமம். அது ஒரு வேற ஒரு பொருளா இருந்தா, ஸ்தூலமா இருந்தா கண்டுபிடிக்க முடியும். அது நானாகவே இருக்கிறதுனால பிரச்சனையா இருக்கிறது. ஓகே, இப்ப மாடை கட்டுப்படுத்தலாம், எவ்வளவு முரட்டு காலையும் கட்டுப்படுத்தலாம், குதிரையை கட்டுப்படுத்தலாம். அதை விட கஷ்டமானது இந்த குழந்தை கட்டுப்படுத்துது. அதுவும் 2 வயசு குழந்தை இருக்க, டெரிபிள் 2, இப்படி பிடிச்சா அது எகிரி போடும். அந்த யசோதாவை களைச்சு போய் கட்டி போட்டா கட்டி போடலாம். ஒன்ன கட்டி போட முடியாது, ஒன்னா உன்ன இல்ல, மனசை கட்டி போட முடியாது. ஏன்னா மனசை வச்சு மனசை கட்டுப்படுத்த வேண்டும். மனசே 2ஆ பிரிய வேண்டியிருக்கு. என்ன புரிஞ்சுக்கணும், மனசே 2ஆ பிரிஞ்சு அந்த அடங்காத மனசை இந்த மனசை வச்சு கட்டுப்படுத்தணும். தட் இஸ் ப்ராப்ளம். ஓகே, அது போல எல்லா விதமான பொருள்களையும் அறிந்து கொள்கின்ற அறிவு சுரூபமாகிய நான் இருக்கிற அறிவு வச்சு அந்த அறிவை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. எத்தனை கஷ்டம், புரியுது இல்ல? சந்திரனே சூரியனை பிரகாசிக்கிற மாதிரி எல்லா அறிவுக்கும் ஆதாரமா இருக்க அந்த அறிவு சுரூபத்தை அந்த அறிவை வச்சு நான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. That is a problem, biggest problem. Therefore சூக்ஷ்மம். ஓகே, அதனால இது அறிவு ஸ்வரூபம். ஜோதிஷாம் ஜோதிஹி, அறிவினுடைய அறிவாக இருக்கிறது. அதனால இதை அறியறது கஷ்டமாக இருக்கிறது, சூக்ஷ்மம். நெக்ஸ்ட் என்ன, காரணத்துவா. காரியம் ஸ்தூலம், காரணம் சூக்ஷ்மம். எந்த ஒன்று விஷயம், ஓகே, அந்த காரியத்தை விட காரணம் சூக்ஷ்மம். அதனால ஸ்தூலம் சூக்ஷ்மம். அந்த சூக்ஷ்மத்துக்கு அதிசூக்ஷ்மம் சத் பிரம்மன். ஏன்னா சர்வ காரணம், அனைத்துக்கும் மூல காரணம் அது. அதனால அது எதனாலும் கம்பேர் பண்ண முடியாத கேவல சூக்ஷ்மம். therefore இறுதி பொருள் என்ன, அனந்தம், எல்லையற்றது, வரையறைக்குட்பட்டது. therefore சூக்ஷ்மம் is equal to அனந்தம், இன்ஃபினிட். சூக்ஷ்மம்னா என்ன அர்த்தம், இன்ஃபினிட். therefore சத் மீன்ஸ் இன்ஃபினிட், எல்லையற்றது, அனந்தம். அதனால அந்த அனந்தம் சூக்ஷ்மம் இருக்கிறதுனால, அந்த சூக்ஷ்ம வஸ்து நானாகவே இருக்கிறதுனால அதை புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு அது சூக்ஷ்மமா இருக்கிறதுனால அக்ரியா சூக்ஷ்ம புத்தியா சூக்ஷ்ம தரிசினி திருஷ்யது. அப்ப இதை அறிந்தே கொள்ள முடியாதா, தெரிஞ்சு கொள்ள. ஆகாசத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறியோ, எந்த விதமான 5 சென்சஸ் இல்லாம ஆகாசத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறியோ, அது போல மனசு அறிவு இல்லாம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கஷ்டம், சொல்றதே கஷ்டம், புரியறதே கஷ்டம். புரியுறதா? அதனால இது புரிஞ்சுதான் போறோம். கண்ணால பார்த்து தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன், எல்லாத்தையும் 5 சென்சஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிறேன், ஞானேந்திரிய மூலியமா. புரியுதா? ஞானேந்திரியம் உபயோகப்படாம ஆகாசத்தை புரிஞ்சுக்கிறேன் நான். அதை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, ஒரு வஸ்து இருக்கிறது இல்லை, அதை வச்சுட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன். புரியுதா? அதனால அது ஆகாசத்துக்கும் சூக்ஷ்மமா இருக்கிறதுனால சுசூக்ஷ்மம். therefore அனிமா, சத்து அது அனிமா. இது ஃபர்ஸ்ட் வாக்கியம். ஓகே, இப்ப புரியுதா இவன் ஏன் கேட்டிருக்கான்னு? அப்படி கேட்டிருக்கான். ஓகே, இதே மாதிரி 9 தடவை சொல்ல போறார் சுவாமிஜி. 9 தடவை இதே மாதிரி விளக்கம் கொடுப்பேன்னா கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு கிளாஸ் வச்சுட்டு 9 தடவை அதே மாதிரி டிட்டோ போட்டுக்கணும். இன்னைக்கு கிளாஸ் தூங்கி போயிட்டேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு கிளாஸ் மாதிரி தூங்கி போயிட்டேன்னா முடிஞ்சு போச்சு, சப்ஜெக்ட் ஓவர். அதனால செகண்ட் விஷயம் என்ன, ஐதாத்மியம். ஐதாத்மியம்னா இதம் சர்வம் ஐதாத்மியம், இவை அனைத்தும் சத் பிரம்மனையே சாரமாக கொண்டுள்ளது அப்படி அர்த்தம். அப்ப இந்த சொல்லு இருக்க ஐதாத்மியம் ரெண்டு சொல்லோட கம்பைன் இருக்கு. என்ன இருக்கிறது, ஏதத்து பிளஸ் ஆத்மா, ஏதத்து பிளஸ் ஆத்மா ஐதாத்யம் அப்படி வந்திருக்கிறது. அப்போ ஏதத்துனா இது, திஸ். ஓகே, ஆத்மானா என்ன, சாரம், ரசம். ஓகே, எல்லாத்தையும் போட்டு அப்படி ஜூஸ் பண்ண எப்படி இருக்கு, அதோட ஜூஸ். ஆத்மானா இங்க சாரம். ஆத்மாவுக்கு பலவிதமான பொருள் இருக்கு, புரியுதா? அதனால இந்த ஆத்மா நாம அங்க பார்க்க போறோம், அங்க பாத்துக்கலாம். இங்க இது சத்து, சத் பிரம்மனையே சாரமாக கொண்டுள்ளது அப்படி அர்த்தம். இது அந்த அது எப்படி இருக்கிறது, சத்து பிரம்மனை சாரமாக கொண்டுள்ளது.
எது எது சாரமாக கொண்டுள்ளது அப்படி கேட்டாங்க. சாரமாக கொண்டுள்ளன எதை? அதுக்குதான் முன்னாடி அட்ஜெக்டிவ் போட்டிருக்கிறது. இதம் சர்வம். இதம் சர்வம் இவைகள் அனைத்தும் சத்பிரம்மனையே சார்ந்துள்ளது. ஓகே, அப்ப ஐதாத்மியம்ன்றது இந்த பிரம்மன் மாத்திரம் இருக்கிறது. இந்த சொல்லுல பியூட்டிஃபுல்லா இருக்கிறது, அர்த்தம் உள்ள பதிச்சிருக்கிறது. ஐதாத்மியம் இது சாரமாக இருக்கிறது. இவைகள் அனைத்துக்கும் இது சாரமாக இருக்கிறது. ஓகே, தங்கம் நகைகளுக்கு சாரமாக உள்ளது. அலைகள் ஜலம் அலைகளுக்கு சாரமாக உள்ளது. களிமண் பானைகளுக்கு சாரமாக உள்ளது. பிரம்மன் என்டையர் பிரபஞ்சத்துக்கு சாரமாக உள்ளது. இவன் என்ன சார்ந்து இருக்கான் அப்படி இல்லை. வெளியில சொல்லுவான் இவன் என்ன சார்ந்து இருக்கான், நான் தான் அவனுக்கு ஆதாரம். அப்படி இல்லை. இது எப்படி? அந்த சர்ப்பம் கயரை சார்ந்துள்ளது மாதிரி. கயிறு வேற, சர்ப்பம் வேற இல்லை. களிமண் வேற, பானை வேற இல்லை. தங்க வேற, நகை வேற இல்லை. அதனால அப்ப இருக்கிறது ரெண்டு வஸ்து ஆயிடுமே. ரெண்டு வஸ்து கிடையாது. ஒரு வஸ்துக்கு பேர் என்ன? விகாரோ நாமதேயம் வாச்சாரம்பணம். தேர்ஃபோர் ஐதாத்மியம் சொல்றதுடைய இம்பார்ட்டன்ட் எம்பசைஸ் என்ன? இவைகள் அனைத்தும் மித்யா. அகம் சத்தியம், சத்து சத்தியம். இதை அனைத்தும் இருக்க சார்ந்துள்ளது. சார்ந்துள்ளது இண்டிகேஷன் என்ன? அது மித்யா வாச்சாரம்பணம் நாமதேயம். புரியுறதா? அப்ப சத்து இருக்கிறது, அதை சார்ந்துள்ளது அனைத்தும் மித்யா. அப்படி ஐதாத்மியில வந்த உடனே நெக்ஸ்ட் என்ன? மொத்த வேதாந்தத்தையே ரெண்டு சொல்ல பிரிக்கலாம். அது என்ன? ஒன்னு சத்தியம், இன்னொன்னு மித்யா. அவ்வளவுதான். கடைசி விவேகம் சத்திய மித்யா விவேகம். தர்மா தர்ம விவேகத்துல இருந்து சத்திய மித்யா விவேகம் முடிஞ்சுட்டு சப்ஜெக்ட். அப்ப சத்து மித்து. ஓகே, ரெண்டு தான் இருக்கிறது. மித்யா சொல்லியாச்சு. அடுத்தது என்ன சொன்னோம்? சத்தியம். தது சத்தியம், அதுதான் சத்தியம். புரியறதா? அடுத்தது மூணாவது எப்படி கொண்டு போறாரு பாரு உத்தாலகர், பியூட்டிஃபுல்லா. ஓகே, அதனால சத்தியத்தினுடைய விளக்கம் என்ன? சத்தியத்தினுடைய விளக்கம் அபாத்தியம் சத்தியம். நம்பர் 1. ரெண்டு விளக்கம் கொடுக்கலாம். ஓகே, அபாத்தியம் சத்தியம். நீக்க முடியாதது எதுவோ அது சத்தியம். ஓகே, சர்ப்பத்தை நீக்க முடியும், கயத்தை நீக்க முடியாது. பானைகளை நீக்க முடியும், களிமண்ணை நீக்க முடியாது. நகைகளை நீக்க முடியும், தங்கத்தை நீக்க முடியாது. அபாத்தியம் சத்தியம். ஓகே, அதனால எதை ஒன்று நீக்க முடியலையோ அது சத்தியம். ஓகே, இந்த பானையை வச்சுட்டு ஒன்னு உடைச்சி பானையினுடைய சொரூபத்தை நீக்கலாம், பானை நீக்கலாம். பானை உடைக்காமையே பானையினுடைய ஸ்டேட்டஸ் நீக்க முடியும். எது? ஞானம், அறிவுனால அபாத்தியம் பண்ண முடியும். அப்போ ஞான அபாத்தியம் எதுவோ சத்தியம். ஞான அபாத்தியம் சத்தியம். ஞானத்தினால் நீக்கப்படாதது சத்தியம். Therefore, ஞானத்தினால் நீக்கப்படக்கூடியது மித்யா. அறிவினால் நீக்கப்படாதது சத்தியம், அறிவினால் நீக்கப்படாதது மித்யா. ஓகே, அப்ப ஞான பாத்தியம் மித்யா, ஞான அபாத்தியம் சத்தியம். ஞான பாத்தியம் மித்யா, ஞான அபாத்தியம் சத்தியம். அறிவினால் நீக்கப்பட முடியாதது எதுவோ அது சத்தியம். ஓகே, இது ஒரு விஷயம். ஏற்கனவே நம்ம பாஷ்யத்துல படிச்சிருக்கோம். பாஷ்யக்காரர் என்ன சொல்றாரு? இன்னும் டெக்னிக்கலா சொல்றாரு. அதுல பானை அஸ்தி, ஓகே, புக் அஸ்தி, மைக் அஸ்தி, ஃபேன் அஸ்தி. அப்படின்னா புக் அறிவு இருக்கிறது. ஓகே, இந்த பானை அறிவு இருக்கிறது, மைக் அறிவு இருக்கிறது. அப்போ ரெண்டு விதமான அறிவு இருக்கிறது. ஒன்னு சத் புத்தி, இன்னொன்னு விஷய புத்தி. சத் புத்தி, விஷய புத்தி. இது பானைன்னு ஒரு அறிவு இருக்கிறது. ஓகே, அது இருக்குன்றது ஒரு அறிவு இருக்கிறது. ஓகே, இருக்குன்றது ஒரு அறிவு இருக்கு. ஆக இந்த ரெண்டு விஷயத்துல ஒன்று மாறிண்டே இருக்கிறது, விஷயங்கள் மாறிண்டே இருக்கிறது. ஆனா இருக்குன்றது மாறாமல் இருக்கின்றது அந்த அறிவு. பேப்பர் இருந்தா கிழிச்சா பேப்பர் இருக்கிறது, கிழிச்சா குப்பை இருக்கிறது, எரிச்சா சாம்பல் இருக்கிறது. இருக்குன்றது கண்டினியூஸா இருக்கிறது. Therefore, அவர் சொல்றாரு சத் புத்தி அனுவர்த்ததே. சத் புத்தி அனுவர்த்ததே. சத்து சத்துன்றது அது கண்டினியூஸா இருக்கும். புரியுதா?
அப்ப சூன்யம் ஆயிடுமே. சூன்யம் இல்லை, சூன்யம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் கூட சூன்யம் இல்லை அப்படி சொல்ல முடியும். சூன்யம் அஸ்தி. ஏன் அஸ்தி கூடவே இருக்கும் உன் சூன்யத்திலும். அதனால சத்து கண்டினியூஸா இருக்கும்ப்பா. அதனால சத்யேவ சத்தியம், சத்யேவ சத்தியம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப அபாத்தியம் சத்தியம். எந்த ஒன்றை நீக்க முடியாதோ அது சத்தியம். இரண்டாவது டெபினிஷன் என்ன அப்படின்னா திரிகாலே அபி திஷ்டதி இது சத்து. இது ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஓகே, எந்த ஒன்று 3 காலத்திலும் இருக்கிறதோ மாறாமல் இருக்கிறதோ அதுக்கு பேரு சத்து. சத்யேவ அக்ரே ஆசீத். ஓகே, அதனால 3 நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் 3 காலத்திலும் உள்ளது எதுவோ அதுக்கு பேரு சத்து. திரிகாலே அபி திஷ்டதி இது சத்து. இன்னும் கொஞ்சம் புத்தியை கொஞ்சம் ஷார்ப் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம். அது என்ன? அபாவத்ரய சூன்யம் சத்து. அபாவ திரய சூன்யம் சத்து. ஓகே, அப்படின்னா என்ன? 3 விதமான இல்லாமை என்பது இல்லை. 3 விதமான இல்லாமை என்பது இல்லை, அது சத்து. டபுள் நெகட்டிவ். நத்வே வாகம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதி பாஹ நசைவ நபவிஷ்யாமஹ சர்வே உபயதத்பரம். ஏ அர்ஜுனா, நான் எப்பொழுதாவது இருந்ததில்லை என்பதும் இல்லவே இல்லை. நீயும் இருந்ததில்லை, இந்த அரசர்களும் இருந்ததில்லை என்பதும் இல்லை. இனிமேலும் நாம் அனைவரும் இருக்க போவதில்லை என்பதும் இல்லை. புரியுது? இப்போ அபாவத்ரய சூன்யம். அத அங்க எடுத்தோடனே உபதேசம் இப்படியா பண்றது? சிஷி முழிச்சுட்டு இருப்பாங்க. என்ன சொல்றாரு? நான் இல்ல, நீ இல்ல, இல்லாமல் இருந்ததும் இல்லை. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருப்பான் நிஜமாவே. புரியுதா? ஆனா கன்ஃபியூஸ் ஆகல. ஏன்னா அவர் சொல்றதே ஒண்ணுமே காதலே விழல. ஏதோ பிரெஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி இருந்தா ப்ராப்ளம் வரும். புரியுதா? தெர் இஸ் ப்ராப்ளம். ஒண்ணுமே புரியலன்னு வச்சுக்கோ, பிரச்சனை. இன்னும் சொல்றாரு, சொல்லிட்டோம், நம்ம பேச விட்டுட்டோம்னா நடுவுல எனக்கு சில சமயம் புரியாது ஒண்ணும். சில பேர் வந்து சொல்றது, அப்புறம் நடுவுல ஒரு 5-6 வார்த்தையை வச்சு இந்த டாபிக் பேசிட்டு வராங்க அப்படி வச்சு அதுக்கப்புறம் கண்டுபிடிப்பேன். புரியுதா? அப்படி நடுவுல வந்துடும், கண்டுபிடிச்சு. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், என்ன சொல்ல வராங்கன்றத கிரகிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கணும். அப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். தர்க்கத்துல அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இதெல்லாம் மத்தவங்களை வந்து பயமுறுத்தும். என்னது? கடந்த கால அபாவம் இருக்க, அது பிராக் அபாவம். பிராக் அபாவம். எதிர்கால அபாவம் இருக்கு. அபாவம்னா இல்ல, எதிர்கால அபாவம்ன்றது துவம்ச அபாவம். நிகழ்கால அபாவம் இருக்க அத்தியந்த அபாவம். ஓகே, அப்படி பிராக் துவம்சி அத்தியந்த அபாவம். இதெல்லாம் நேரா சொல்லுங்களேன் அப்படின்னா திரிகாலே அபி திஷ்டதி இது சத்து. ஓகே, therefore இது கன்க்ளூஷன் என்ன? சத்தியம் என்றது நித்தியம், மற்றது அனைத்தும் அனித்தியம். புரியுதா? நெக்ஸ்ட் விஷயம் வந்து சக ஆத்மா. இதுக்கு வந்து பலவிதமான பொருள் இருக்கு. புரியுதா? அதுக்கு பலவிதமான பொருள் இருக்கு. அதுல என்ன இருக்கிறது? ஐத்தாத்தியம் அப்படி சொல்றது. அதுல வந்து ஆத்மான்னு சொல்றது என்ன சொன்னோம்? அதுல சாரம்னு சொன்னோம். இப்பதானே சொன்னோம். ஐத்தாத்மியம் இருக்க, அதுல வரக்கூடிய ஆத்மாக்கு பேரு சாரம்னு பேரு. ஓகே, ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் பேரு. அதாவது நானே என்ன நான் சொல்லுவேன் ஆத்மா. சில சமயம் உடம்ப சொல்லுவேன் நான், அது ஆத்மா ஆயிடும். சில சமயம் மனசை சொல்லுவேன், அது நான் அப்படி சொல்லுவேன். அப்போ இப்ப வந்து அந்த கரண சுத்திக்கு ஆத்ம சுத்தின்னு சொல்லுவோம். ஆத்ம சுத்தின்னா ஆத்மா எப்படி சுத்தி பண்ண முடியும்? இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிருக்கான். ஆத்மா சுத்தி பண்றது இந்த வேர்த்தெல்லாம் ஃபர்தரா அதை என்கொயரி பண்ணாதனால வந்த விளைவு. பலவிதமான மதங்கள் வந்தது காரணம், அதை ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணாதனால இதுவே கன்க்ளூஷன் பண்ணி இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணது. அதனால அத்வைதத்துல கடைசி வரைக்கும் அதை டிஸ்கஸ் பண்ற. கொஞ்சம் பேரு அதுல கடைசி வரைக்கும் நம்மளோட பேரலா வந்து சூன்யவாதி. புரியுதா? அவன் அதுக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையும் நீக்கிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டு இந்த அஸ்தியை மாத்திரம் விட்டுட்டான். 11th ஹவர்ல மிஸ் பண்ற பஸ் சூன்யவாதி. சூன்யவாதி தான் இருக்கிறதுல பேத்தட்டிக். புரியுதா? ஏன்னா மத்ததெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டான், பட் சத்து விட்டுட்டான். தட் இஸ் a problem, biggest problem. அதனால இங்க ஆத்மா மீன்ஸ் சைத்தன்யம், அறிவு ஸ்வரூபம். ஓகே, சக ஆத்மா, அதுதான் ஆத்மா. அப்போ
சகன்றது என்ன? சத்து. சத்யேவ சித்து. ஓகே, இப்போ வெரி ஃபேமஸ் வேதாந்தத்துல என்ன? சத்து சித்யேவ, சித்து சத்யேவ. சத்து என்பது சித்து தான், சித்து என்பது சத்து தான். இது புரிஞ்சுக்கிறேன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்பப்போ நம்ம சத்து சித்துன்னு சொல்லிட்டே இருப்போம். அப்ப ரெண்டு பொருள் இருக்க, துவைத்தம் இருக்க, இன்னும் நடுவில் பூந்து சொல்றாரு. அந்த வழக்கம் நமக்கு வரணும். இப்போ அப்போ சத்து தான் சித்து, சித்து தான் சத்து. ஓகே, அப்ப சத்து என்பது சித்தாகும். சப்போஸ் சத்து என்பது சித்து இல்லாமல் போய்விட்டால் என்ன நடக்கும்? சத்து என்பது சித்தாக இல்லை என்றால், அது கான்சியஸாக இல்லாமல் இருந்தால், அது சைத்தன்யமாக இல்லாமல் இருந்தால், அது அறிவு சொரூபமாக இல்லாமல் இருந்தால், அந்த சத்து என்ன ஆயிடும்? ஜடமாயிடும். சத்து ஜடமாயிடும். அப்ப ஜடமாயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? அது திருஷ்யமாயிடும். அப்ப திருஷ்யமாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அஸ்தி பாதி. அது அஸ்தி பாதி, இருக்கிற பொருளை தான் அது காட்டும். இருத்தல் விளங்குதல், ரெண்டு பொருள் இருக்கு. இருத்தல் விளங்குதல், அந்த சத்துக்கு இருத்தல் விளங்குதல். அந்த விளங்குதல் ரெண்டும் அந்த சித்து சார்ந்து இருக்கு. ஓகே, அப்போ சத்தே சார்ந்து இருப்பதாக போயிடும். தோஷம் வந்துடும். என்னென்ன தோஷம் வரும்? சித்தி இல்லைன்னா, சைத்தன்யம் இல்லைன்னா என்ன தோஷம் வரும்? நம்பர் 1 அது ஜடமாயிடும். நம்பர் 2 திருஷ்யமாயிடும். நம்பர் 3 எது திருஷ்யமோ அது சார்ந்து இருக்கும், சித்த கான்சியஸ். ஓகே, எது ஜடமோ அது சார்ந்து இருப்பது, அதுல டிபெண்ட் ஆயிடும். பிரம்மனே டிபெண்ட் ஆயிடும். துரதிஷ்டம். therefore பிரம்மன் மித்யாவாயிடும். therefore மொத்தத்துக்கு சூன்யமாயிடும். சைத்தன்யம் ஒரு வஸ்து இல்லை. புரியுதா? அதனால therefore தது சத்தியம். ஓகே, அப்போ சத்து ஏவ சித்து. ஓகே, அதனால சத்து எப்படிப்பட்டது? அது ஜடம் கிடையாது, அது திருஷ்யம் கிடையாது, அது எதையும் சார்ந்து இருப்பதில்லை, அது மித்யா கிடையாது, அது சத்தியம். ஓகே, சக ஆத்மா, ஆத்மா சித்து. இப்ப என்ன பண்ணணும்? அடுத்த வாக்கியம் சத்யேவ சித்து. ஓகே, படிச்சோம். இப்ப அடுத்தது என்ன படிக்கணும்? சித்து சத்யேவ. சைத்தன்யம், இது கான்சியஸ் இருக்க சைத்தன்யம், அது சத்துன்றது ப்ரூவ் பண்ணணும். புரியுதுல? லாஜிக்கா ப்ரூவ் பண்ணணும். அறிவு உள்ள ப்ரூவ் பண்ணணும். அந்த ப்ரூவ் பண்றது எப்படி பண்றது? நாளைக்கு தான். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமிதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.